இன்டாலரன்ஸோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக பவரில் இருக்கவங்களோட இன்டாலரன்ஸ் ஒரு எதிர்கருத்து கூட இல்லை, மாற்று கருத்துக்கு அவங்களால இது இதனுடைய எக்ஸ்டென்ஷன் நிறைய தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒன்று அவங்க சொல்றது கேட்கணும், இல்லைன்னா அவங்க சொல்றது கேட்கணும். இதை தவிர அவங்க எந்த ஆப்ஷன்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு நிலை இருக்கு. அண்ட் இது தனி மனித உரிமைக்கு எதிராக என்னோட எக்ஸ்பிரஷனே எனக்கு இல்லாமல் பண்றாங்க. இப்போ சோஷியல் மீடியாவுக்கும் சென்சர்ஷிப் பேசுறாங்க. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து இதெல்லாம் பண்றதுக்கு தான். நம்ம வந்து பிசிக்கலா பண்ண முடியாமல் போகும்போது நம்ம திரும்ப ரீக்ரூப் ஆகிறதுக்கு வேற இடம் இருந்தால் அங்கேயும் அவங்க சென்சர்ஷிப் கொடுக்கறதுக்கு தான் இதெல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது நடந்துருக்கு. அண்ட் ஆஃப் லேட் இது ஒரு இந்த முறை இந்த இன்டாலரன்ஸ் வந்து இட் இஸ் டிவைடிங் பீப்புள் இன்ஸ்டெட் ஆஃப் யுனைட்டிங் பீப்புள். மக்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க தெரியாமலே வந்து மக்களுக்குள்ள அவங்க வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நமக்குள்ள பெரிய யூனிட்டிக்கான சூழல் உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு அவங்களுடைய இந்த இன்டாலரன்ஸ்க்கு எதிராக தான் இந்த ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். அண்ட் எங்களுடைய சாலிடாரிட்டியை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். சமீபகாலமாக தமிழ்நாட்டில் எந்த போராட்டம் நடந்தாலும் சரி, அந்த கூடுங்கடத்தை தொடங்கி சொல்லலாம். போராடுபவர்கள் எல்லாருமே தேச துரோகிகள், இந்திய இறையாண்மைக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு நேஷனல் மீடியாவும் சரி இல்லை அரசியல்வாதிகளுடைய ட்வீட்ஸ்லையும் வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட எதிர்கருத்து சொல்பவர்களை, மாற்று கருத்தை முன்வைப்பவர்களை, அரசியல் இயக்கங்கள், தனிநபர்கள், ஆக்டிவிஸ்ட்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நினைவேந்தல்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 6 வருடமாக நடந்துருக்கு. இந்த 6 வருடத்தில் ஒரு 4 வருடம் நான் போய் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒரு வருடம் கலந்துருப்போம் அப்படின்னு இந்த நினைவேந்தல். அந்த நினைவேந்தலில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்துட்டு நான் பார்த்துருக்கேன். ராம்தாஸ் பஸ்வான் கலந்துட்டு பார்த்துருக்கேன். நடிகர் கலந்துட்டு பார்த்துருக்கேன். எல்லாருமே ஒரு பெருவிருத்தியோடு அந்த நினைவேந்தல் நடத்துவாங்க. அது வந்து ஒரு இனப்படுகொலையை, வரலாற்று வந்து இனப்படுகொலையை தமிழ் இனத்துக்கு ஞாபகத்தில் வைப்பதற்கும், ஐநா சபைக்கு அந்த விஷயத்தை கொண்டு போவதற்கும், அந்த இனப்படுகொலையை மறக்காமல் இருப்பதற்கும் செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு வரலாற்று பண்பாடு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி இந்த தடவை மெரினால் நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் அந்த ஜல்லிக்கட்டு விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. மெரினாவில் போராட்டம் நடத்துறதுக்கு தான் அனுமதி இல்லையே தவிர நினைவேந்தல் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே டெய்லி எம்ஜிஆர் சமாதியை அவர் நினைவேந்தல் கூடுறாங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா சமாதியை கூடுறாங்க. அப்போ ஏன் மெரினாவில் கூடணும் அப்படின்னா, மெரினா என்பது கிட்டத்தட்ட தமிழ் இனத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கடல் படம். அது தமிழ் கடல்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு நினைவு தூண் வைக்கணுங்கிறது வந்து இந்த நாட்டில் எல்லாத்தினுடைய கோரிக்கை கூட. ஸோ அதன் அடிப்படையில் அங்கே வந்து நினைவேந்தல் நடத்துறது கைது பண்ணப்பட்டாங்க. பட் அங்கே எந்த விதமான வன்முறை நடக்காத குண்டா சட்டம் வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம ஆச்சரியமான இல்லை, முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு கைது. எப்போ இது நடக்கும் அப்படிங்கிறது காத்திருந்து டார்கெட் பண்ணி கௌதம் சொன்ன மாதிரி அந்த டார்கெட் அப்படின்னு ஸ்டார்ட் இது வந்து தொடங்குவோம் அப்படின்னு தோணுது. இது இப்படியே போச்சுன்னா என்னன்னா, தனிநபர்கள், படைப்பாளிகள், பத்திரிகையாளர்கள், கட்டுரை எழுதுறவர்கள் ஒரு தனி கருத்து சொல்றதுக்கு கூட ஒரு குண்டா சட்டம் பாயுமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை உருவாகுது. நானும் எமர்ஜென்சியை பார்த்ததில்லை. பட் நடக்கக்கூடிய சட்டங்கள், விடுதலை பண்ணக்கூடிய மாற்றங்கள்லாம் ஒருவேளை எமர்ஜென்சிக்கு தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ கருத்து சுதந்திரத்தை, அது யாருடைய கருத்தாக இருந்தாலும் சரி, அனுமதிக்காத ஒரு ஜனநாயகம் அல்லது சர்வாதிகாரம், எதிர்கருத்தோடு விவாதித்து மற்றவர்களின் கருத்துக்கு இடம் கொடுத்து அந்த ஸ்பேஸ் கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் ஜனநாயக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தால் நம்ம இருந்தோம். ஏன்னா 2011 வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் எண்ணிக்கை வந்து 22,000 இருக்கும். 2014 32,000 போராட்டங்கள் வந்து நடந்துருக்கு. ஒரு நாளைக்கு 6-8 போராட்டங்கள் நடந்தது. தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய சாதனையாக சொன்னது என்னன்னா, நாங்கள் ஜனநாயக பூர்வம், தமிழ்நாடு அரசு சொன்னது என்னன்னா, நாங்கள் ஜனநாயக பூர்வமான அரசாங்கத்தை நடத்திடுவோம். ஏன்னா இவ்வளோ விதமான போராட்டங்கள் நாங்கள் இடம் கொடுத்தோம் சொல்லி. அப்படிப்பட்ட அந்த 6 வருடத்தில் நினைவுகளை எடுத்தது. இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ போராட்டம் நடத்துபவர்களை அவர்களும் பேசுபவர்களை தமிழ்நாடு அரசு பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கேள்வி கேட்பது என்பது தேசப்பற்றே தவிர தேச துரோகம் அல்ல. அவர்களை நக்சல்வாதிகள் என்று சொல்வது பற்றி போய் அவர்களை வன்முறையாக சித்தரிப்பது என்பது காட்டுமிராண்டித்தான், பயங்கரவாதம், அரசு பயங்கரவாதம் இப்பொழுது நடந்திருக்கிறது. படைப்பாளிகளாக
கருத்து சுதந்திரத்தை எப்போதும் பேண வேண்டும் என்ற அக்கறை உள்ளவர்களாக நாங்கள் இந்த கைதை கண்டிக்கிறோம். அந்த கைதான 17 பேரை விடுதலை செய்ய வேண்டும் மற்றும் குண்டா சட்டம் பாயப்பட்டுள்ள திருமூரன் காந்தி உட்பட 4 தோழர்களை உடனடியாக